வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? அந்த வரலாற்று நினைவுகளை மறுபடியும் ரீபதிவு பண்ணுமா? சும்மா ஒரு வருஷம் கழிச்சு எங்களுக்கு சூடு சோரணை வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மாசம் ஒரு வீடியோ இது ரிலேட்டடா போடுறோம் நாங்க சொன்னோம். அதுக்கே நீங்க எல்லாரும் எங்களை திட்டினீங்க, எப்படி நாங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி கண்டினியூ பண்றது அந்த ஸ்டோரியை அப்படின்ற மாதிரி. நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் வருஷம் ஒரு விஷயமா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ல மக்களே. அது அந்த டைம் அப்படி அமைஞ்சிச்சு. அதுலயும் போன வருஷம் நாங்க இத பத்தி போடவே இல்ல. 2025க்கு வந்து லீவே விட்டுட்டோம். ஆனா பர்టిక్యులர் ஒரு 4-5 பேர் என்ன பண்றீங்க, எங்க லவ் ஸ்டோரி எங்க ஸ்டோரி கேட்டுட்டே இருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் வந்து மனக்குமுறல நீங்க வந்து வெளிப்படுத்துறதுனால உங்களுக்காக நாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணாம இருந்தது இல்ல. ஃபைனலா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ALP ஸ்டோரி பார்ட் 5. ஓகே மக்களே, ஓபனிங்கே 1.5 மணி நேரம் போச்சு. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்குமே வந்து 4 எபிசோட்ஸ் ஆஃப் ALP ஸ்டோரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். லைனாக பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். இது வந்து எங்களோட 10th இயர் டுகெதர் இருக்கிற வேலண்டைன் டே. 10 வருஷமா வேலண்டைன்ஸ் டே வந்து நாங்கள் ஒன்றாவே பார்க்குறோம். ஆமாம், ஆனால் நாங்கள் வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்ணுறதுலாம் இல்லை மக்கள், பிகாஸ் எங்களுக்கு ஆல் டேவுமே வேலண்டைன் டே தான். உண்மையாக சொல்லணும், ஒரு நாளும் இது 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு தெரியவே இல்லை. இப்போதான் இன்னும் பார்த்த மாதிரி அதுக்குள்ள வருஷம் ஓடுது. அது டேஸ் தான் ஓடுதே தவிர எங்க லவ் அப்படியே தான் மக்கள் இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? கிரிஞ்சி நம்பர் 2 அப்ப போய் கிரிஞ்சு போடுவேன். லவ் ஸ்டோரினால கிரிஞ்சி போடுவேன். நம்ப மாட்டீங்க அதனால. ஓகே, லாஸ்டா நம்ம வந்து அல்லுவோட ஒன் சைடு லவ் ஸ்டோரி, ஐ மீன் அல்லுவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி நாங்க வந்து சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து நாங்க ஒரு ஈவென்ட்டுக்கு போயிருந்தோம். அதான் நம்ம லாஸ்டா முடிச்சிருந்தது. அங்க பாத்தீங்கன்னா தலைவர் கிரிஞ்சஸ்ட் அது அந்த வயசுல சின்ன பையனா இருக்கப்ப தெரியாம பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒரு விஷயம். என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்கிற மாதிரி. அப்படியே நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரதுன்னு, இரும்பனா தட்டி விடுறது என்ன, பேக் என்னோட ஹேண்ட் பேக் எடுத்து வச்சுக்கிறது என்ன, இப்படி இருப்பேன் தெரிஞ்சு அன்னைக்கு தண்ணியை வாங்கி ஊத்துறேன், தண்ணியிலே தூக்கி போட்டு வாங்கி ஊத்தி காலேஜ் இங்க பாருங்க இதெல்லாம் கிரிஞ்சா தான் இருக்கும். இது கிரிஞ்சி நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். பெயிண்டிங் பண்ணுவாங்கல்ல. நான் வந்து அந்த ஈவென்ட்ல சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். தலைவர் போயிட்டு கொண்டா ஆளே காணோம். இப்ப வந்து பார்த்தா இங்க பிரியா போட்டு ஹாட்டின் போட்டு வந்து நிக்கிறாங்க. கூட வந்த எல்லாரும் ஒரு நேம் போட்டிருந்தாங்க. அவங்க ஆளுங்க நேம், அவங்களே எங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் என் பேர் போட்டு வந்துட்டு எனக்கு என்னடா இப்படி டென்ஷன் பண்ணி இருக்க நீ லூஸ் கர்மோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அழிக்க சொன்னா அவன் அழிக்கவே இல்லை. அன்னைக்கு எடுத்த போட்டோ கூட இருக்கும் உங்களுக்கு, நான் வந்து சைட்ல அட்டாச் பண்றேன். அது கையில என்ன கொஞ்சம் சையா தான் இருக்கு விடுங்க. இப்படிலாம் கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்க நார்மல் ஆயிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் நடுவில் நிறைய வெளில போறது வர்றது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் டீம் வந்து ஆயிடுச்சு. ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி ஆச்சுன்னா, இதுக்கப்புறம் சும்மா எல்லாரும் டீஸ் பண்ணுவாங்க. பிரியா கூட பேசுற, பிரியா என்கிட்டயும் அல்லு வந்தாதான் நீ வருவே அந்த மாதிரி. அட போங்கடா டே அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேரும் அல்லு பார்த்தாதான் உங்களுக்கு சிரிப்பு வருது அந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஆக்சுவலி என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணமே அவனுங்க 4 பேர் தான். இப்படிலாம் சொன்னா என்ன, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சுக்க, போன ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம். அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்புறம் லேட்டர் ஆன் வந்து நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லாரும் ஒண்ணா அப்படியே சுத்திட்டு இருக்கப்பதான் ஓகே ரியலைஸ் பண்றோம். ஓகே ஒன்னொன்னா இந்த அம்மா வந்து நமக்கு இந்த அம்மா பிடிச்சிருக்கு, அந்த அம்மாக்கு நம்மள பிடிச்சிருக்கு. இல்ல நோ தவறான செயல் மக்களே. அவன் அப்படி நம்பிட்டு இருக்கான். உண்மையா சொல்லணும்னா சீரியஸாவே எனக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எந்த தாட்மே இல்ல. இவன் மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பான், நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இல்ல இவனுக்கு இல்ல மக்களே, அது அவனே சொல்லுவான். எனக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு, நீங்க யார் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் திருப்பி கால் பண்ண மாட்டா, மெசேஜ் பண்ண மாட்டா, இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டா. இது தெரியாம நான் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணேன், இவளோட நம்பர் வாங்கி மெசேஜ் பண்றேன். ஹாய் சாப்பிட்டியா, நான் பார்த்துட்டு பட்டு தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தூக்கம் முக்கியம். அதாவது நீட்னா மட்டும் பேசுவேன். இத்தனை மணிக்கு வரியா, இந்த டைம் இந்த ஒர்க் இருக்கா, அது மட்டும் பண்ணுவேன். அவனே நேரில் பக்கம் வேலை இருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து போன் வரும். வேலை இருந்தா மட்டும் பாரு என்ன பேசுறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன். அதனால கொஞ்சம் ஒரு கோவம் வந்துச்சு அந்த டைம்ல. நான் வந்து மெசேஜ் பண்றப்போ சரி எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சும்மா ஒருத்தவங்களுக்கு யாருமே சும்மா எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டேன். எனக்கும் பிடிச்சிருந்தது. சரி ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் சரியா வராதப்போ கொஞ்சம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாளோ, நம்ம எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்றது, நீலாம்பரி முடி பிஞ்சு வந்தப்போ ரொம்ப ஆட்டிடியூட் கம்முனு பேச ஒரு மறந்து
போயிடுவேன். வந்து செக் பண்ணுவான் எல்லார்கிட்டயும். நீ போன் பண்ணா மெசேஜ் அனுப்புறல, நீ பண்ணா இது நான் யாராலும் இல்ல நான் இது சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா நான் இப்படி மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரலையா, அதுக்கப்புறம் எங்க டீம் இருந்துச்சுல, அதுல வந்து எங்க 2 பேருக்கும் க்ளோஸா ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் மெசேஜ் பண்ணா ரிப்ளை கூட பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு ரொம்ப பந்தியா அப்படின்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கே அப்படிதான் பண்ண, உனக்கு என்ன இத்தனை வருஷமா சுத்தி நிக்கிற, எனக்கே அப்படிதான். நான் அவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சேன், அதுக்கப்புறம் போன் மட்டும் தான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த விஷயத்துல அவன் மேல கோவமே வர்றது போயிடுச்சு. பிகாஸ் அவன் வந்து நேச்சுரலாவே அப்படிதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே வந்து நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டா. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் மேல காதல் வந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல என்ன தோணும்னா, ஓகே இவ வந்து கரெக்டா இருப்பா போல இருக்கு, நம்ம லைஃப்ல நம்ம கூட இருந்தா ரொம்ப நல்லா பெட்டரா இருப்போம். கரெக்டா இருப்பான்னு தவறா முடிவு பண்ணிட்டான். பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன போச்சுன்னா, நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து வெளியே போக கூடாது. லவ் பண்றோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து மேரேஜா தான் இருக்கணும். அதுக்கு நடுவுல வந்து இந்த சும்மா இந்த லவ் பண்றேன்னு இந்த கிரிஞ்சு பண்ணி சுத்திட்டு அப்புறம் வேணான்னு விட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் தாட்ல போகவே கூடாது. அதுக்கப்புறம் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டேன். ஓகே சொல்லிடலாம். ஆக்சுவலா இப்போ இவன் சொல்றானே இந்த 3 months ஆஃப் ப்ராசஸ், இதுல வந்து எனக்கு 0 ஃபீலிங்ஸ் மக்களே, உண்மையை சொல்லணும். மைண்ட்ல எதுவுமே இல்ல. ஆனா நான் சொல்றேன் மக்களே, இவன் மைண்ட்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா என் மைண்ட்ல இவன் மட்டும் தான் ஃபுல்லா இருந்தா. எனக்கு வந்து அதான் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணிடலாம். அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ ஏது நினைச்சுப்பாங்கன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனா பட் ஓகே நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்றது எண்ணத்தை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் அது தெரியும், அவங்களுக்கும் அந்த தாட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நான் சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டுக்கு திருப்பி 9:15 இவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு, சாப்பிட்டியா? சரி ஓகே நானும் ரிப்ளை அனுப்பிச்சேன். எப்பவுமே நான் ரிப்ளை அனுப்ப மாட்டேன். சாப்பிட்டேன் நீ என்ன பண்ற, ஐ லவ் யூ அனுப்பலாம். விடுங்க ஏய் லூசு, நான் என்ன மாத்தி அனுப்பிச்சியா நான் கேட்கிறேன் கிட்ட. பிரியா ஐ லவ் யூ வந்து பேசவே கூடாது நம்மன்னு சொல்லிட்டு போனை பச்சு தூங்கிட்ட மக்களே. காலைல பார்த்தா 22 மிஸ் கால். அடுத்த நாள் காலையில புது நம்பர்ல இருந்து போன் பண்ணா, அல்லு பேசுறேன்னா பேசுப்பா அப்படின்னு. எதுக்கு நீ வந்து மெசேஜ் அனுப்பல, ரிப்ளை பண்ணல அப்படின்னா, நீ வந்து மத்தவங்க பேச கேட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, இருக்கிற பொழப்ப பாரு, இப்படி நடந்தது வந்து நீயும் மறந்துற நானும் மறந்துடுறேன். ஆனா இவன் அதுக்கப்புறம் இவன் அந்த மாதிரி என்கிட்ட பேசவே இல்லை மக்களே. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் மைண்ட்ல ஒரு வேலை ஓகே தானே நமக்கு நச்சுன்னு போட்டுட்டான். இவன் ஏதாவது கேட்டிருந்தானா கூட எனக்கு வந்து அது ரெக்ரெட் பண்ணணும், இக்னோர் பண்ணணும்னு இருந்திருக்கும். இவன் எதுவுமே என்ன கேட்கவே இல்லை. அப்பப்ப கிரிஞ்சு விடுவான் வந்து பார்க்கணும். ஆனா பார்க்காதமே. ஆனா இது வந்து எப்படின்னா யாருக்குமே ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நானும் சொல்ல அவனுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க மாட்டணும். எப்படி மாட்டணும்னா, ஒரு பாட்டு இருக்கு, என்ன சோனா கியூ, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. அப்ப நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சிருந்தேன். அதுதான் என்னுடைய ரிங்டோன். நெக்ஸ்ட் டே நாங்க என்ன பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பீச்சுக்கு போறோம். போனோடனே என் போன் அடிக்குது, அம்மா கூப்பிடுறாங்க, அட்டன் பண்ணி பேசுறேன். இன்னொரு போன் அடிக்குது, எல்லாரும் தெரியும் பாக்குறாங்க இவன் போனு. ஏய் என்ன பண்றீங்க, நாங்க அப்படியே எப்படா நீயும் இதை வச்சேன், எனக்கும் இந்த பாட்டு பிடிக்கும், நாங்க என்னென்னமோ மழுப்புறோம். பட் நோ இல்ல, 2 பேருமே வந்து ஒரு 1 month சரி இல்ல ஏலியன்ஸ் எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னனே இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் காதல பொத்தி தான் வச்சிருந்தேன். இவதான் ஊருக்கே தெரிய பத்திட்டான். எடுத்தோடனே பட்டுன்னு கேட்டோம், அதுக்கு இன்னும் அவளால பதில் சொல்ல முடியல. சரி இப்ப நான் வேணான்னு சொல்லி, இப்ப நான் வேணான்னு சொல்லி வேணவே வேணான்னு நினைச்சிருந்தா நீ என்ன பண்ணி அப்படி இல்ல, இன்னும் 2 மாசம் கேப் விட்டு மறுபடியும் வந்து புஷ் பண்ணிருப்பேன். அது எப்படி வேணான்னு உடனே போறது, அது உடனே பண்றப்போ அது எரிச்சலா மாறிடும். லவ்ன்றது என்ன சொல்லணும், அது அன்பா வெளியே வரணும். டீப்பா நைன்னு அவளை சொல்றப்போ அவளுக்கு நம்ம மேல எரிச்சல் வந்து மொத்தத்துக்குமே முடிஞ்சு போயிட போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் சைலண்டா இருப்போம். அவளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுப்போம். அவளுக்கு நம்ம யாரும் தெரியும், வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகேன்னு சொல்லுவா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு அப்படியே வெயிட் பண்ணி இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச அப்புறம் வந்து இவனோட ஆட்டமும் ஓவர் ஆயிடுச்சு மக்களே. ரொம்ப வந்து லவ் பண்ணிட்டு திரிவா மக்களுக்கு பின்னாலே தெரிஞ்சிருப்பா. அது வந்து அப்படியே காலில் விழுந்தாங்க. அப்பதான் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் மாலை போட்டேன், காப்பாத்துப்பா. ஆமா, அது வந்து டிசம்பர் மந்த், வருஷம் அவன் மாலை போடுவான். மாலை போட்டு வந்து நின்ட்டான். அப்ப கூட எனக்கு ஒண்ணுமே ஆக்சுவலா இதாகல, மைண்ட்ல ஃபீல் ஆகல. ஓகே சாமி, வணக்கம் சாமி, நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா. எனக்கு நிஜமாவே இல்ல நம்ம வந்து லூஸ் மாதிரி பண்றோம்னு எனக்கு எப்போ ஃபீல் ஆச்சுன்னா, மலைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டான். 7 நாள் கிளம்பி போயிட்டான். 3 days தான் போவாங்க, நீ 7 நாள் போயிட்டேன்னா அந்த 7 days வந்து என்ன ஆச்சுன்னா, இவன் கிட்ட போன் பெருசா இல்ல. அப்படி போன் பண்ணாலும் பின்னாடி வந்து சாமி பாட்டு கேட்டே இருக்கும். இந்த இடத்துல டவர் இருக்காது, வண்டியில இருக்கும்ன்றதுனால எதுவுமே நல்ல கான்டாக்டே இருக்காது, பேசிக்கலாம் முடியாது. சீரியஸா அந்த 7 days ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
ஆதரவு பண்ணிட்டோம்டா. இவன் சொல்றான்ல லைக் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து எப்படின்னா பிடிச்சிருக்குல இல்ல எக்ஸ்ட்ரீம், இவன் இல்ல நம்மளால இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நான் வந்து அந்த 7 days நல்லா இருக்கே, நோட் பண்ணுங்கடா, நோட் பண்ணுங்க. அன்னில இருந்து 7 நாள் நாங்க வந்து பாத்துக்காத நாள் வந்து அந்த 7 நாள் தான் எங்களோட இந்த 10 years ஆஃப் லவ் ஜர்னில 7 நாள் நாங்க பாத்துக்கலன்றது. பெரிய கேப். அதுக்கப்புறம் அவ்வளவு கேப்லாம் நாங்க பாத்துக்காம மேபி 1 or 2 daysல வந்து பார்க்காம இருப்போம், ஏன்னா ஒர்க் பேஸ்ல சாட்டர்டே சண்டே போறேன் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த 7 days அந்த கேப் இருந்ததே இல்லை. ஆனா மலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓகே, 3வது நாள்ல நான் லிட்டரலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஒரு ஒர்க்ல என்னோட ஆபீஸ்ல இருந்தேன், ஒரு ஷூட், எனக்கு அழுகையா வருது. நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல. நான் இவனுக்கு ஃபோன் பண்றேன், இவன் ஃபோன் நாட் ரீச்சபிள், அழுகுது 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 வந்துட்டே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நான் வந்து எனக்கு நினைத்தது எனக்கு ரொம்ப அழுகையா வருது, எனக்கு என்ன பண்றது தெரியல. அவ்வளோ லவ் மக்களே. ஆனா எல்லாருமே ஒன்னே சொன்னது, நீ அழுகிட்ட பேசிட்டியா, நீ அழுகிட்ட, உனக்கு அதனால தான் இப்படி ஆகுது, அவங்க ஊருக்கு போயிருக்கால. நான் நினைச்சேன் நம்ம என்ன இஷ்யூன்னு இவங்க கிட்ட சொல்லல, பட் இவங்களே சொல்றாங்க இதுதான் ரீசன், இதனால தான் நீ அழுகுறன்னு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்மள நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. பிளஸ் எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்றது வந்து ரைட் சாய்ஸ், நீ தான் ஃபீல் பண்ணுவேன். அவங்க வந்து சொல்றான் போது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நல்ல பையன், நல்லா இருக்கான் வேற பாக்குறதுக்கு. சொல்றேன், கிளாப் பண்ணுங்க. ஸ்டில் ரிமெம்பர் அன்னைக்கு காலையில அவனுக்கு ஃபோன் வந்து இதாயிடுச்சு, லைக் நாட் ரீச்சபிள். அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி என்ன அப்பெல்லாம் நமக்கு மெசேஜ் வரும்ல, ஃபோன் பண்ணி நாட் ரீச்சபிள் தான் நமக்கு மெசேஜ் வரும். என்ன இவ்வளவு மிஸ் கால் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, ஒன்னும் இல்லை எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இவன் ஒன்னு அப்படியா நிஜமாவான்னு சொன்னான். அவ்வளவுதான். நாங்க ஒரு 2 seconds பேசிக்கவே 2 பேருமே அமைதியா இருந்தோம். நான் சீக்கிரம் வந்துடுறேன் அவ்வளவுதான். ஆக்சுவலி பேசிக்கிட்டோன்றது வந்து அது ரொம்பலாம் இல்ல, ஒரு 4 சென்டென்ஸ் தான். சார்ஜ் இல்ல போன்லன்னு சொன்னா, ரெகுலரா சார்ஜ் போட முடியாது, ஏன்னா அந்த வண்டியில தான் சார்ஜ் போடணும். சரி ஓகே நீ அப்புறம் பேசுன்னு சொல்ற, கட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் மக்களே, அந்த ஒரு 4 லைன் அந்த ஒரு கேப்ல எல்லாமே மாறிடுச்சு. ஓகே எனக்கு வந்து அந்த என்ன சொல்லுது, அவ சொல்லிட்டா ஆனா சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. என்ன செய்யவே புரியல. அன்னைக்கு நைட் ஆனா எனக்கு ஃபுல்லா தூக்கமே வரல மக்களே. ஒருவேளை நம்ம அவசரப்பட்டோமோ, நம்ம வந்து ஒரு டெம்பரரி ஃபீலிங்காக நம்ம பேசிட்டோமோ, அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் இல்ல நோ உண்மையே பிடிச்சிருக்கு, நம்ம தான் அதை வந்து ரெக்ரெட் பண்றோம். அப்பலாம் நம்மளே நினைச்சுக்கிறோம், ஏமாத்திக்கிட்டா அப்படின்ட்டு. இல்ல நான் வந்து அந்த மார்னிங் ஒரு 7 o'clock நானே ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனா ஒரு நம்ம லைஃபோட அடுத்த கட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸாவே அந்த முன்னாள் நான் யோசிச்சேன், ஒரு நாள் கூட அழுவலாம் நம்மளால இருக்க முடியாது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி தான் நான் அந்த லெவலுக்கு போயிருக்கேன். அது எனக்கே புரியுது. பட் இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கலாம், ஐயோ நம்ம வேற இப்படி பேசிட்டோம், என்ன நினைப்பாங்க வெக்கப்படுறோமே. அதுக்கப்புறம் சரி என்ன நினைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் எனக்கு ஒரு 7 o'clock ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி நான் வந்து இப்போ ஒரு டீப் இன்சைட் ஊருக்குள்ள போறேன், அங்க சுத்தமா டவர் இருக்காது, நீ என்ன தேடாத, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்றேன், நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு. நானும் சரி ஓகே. ஆனா அது வரைக்கும் அந்த ஒரு அப்டேஷன்லாம் எனக்குள்ள இருக்காது. நீ எங்க இருக்க, நீ என்ன பண்ற, என்ன செய்யற, இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நீ எங்க இருக்கன்னு கேட்டா உனக்கு என்னடா அப்படிதான் நாங்க பேசுவோம். நானும் அவன்கிட்ட கேட்டு நீ எங்க இருக்க அந்த மாதிரி கேட்க மாட்டேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா சரி ஓகே நீ வந்துட்டு ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுனா, அன்னைக்கு ஃபுல்லா அவன் கால் பண்ணல. பிகாஸ் அது முடியல, அந்த டிராவல் ஃபுல்லாவே அவங்க பஸ்ல தான் டிராவல் பண்றாங்கனால முடியல. இன்னொரு பக்கம் எப்போ வருவான் நம்ம போய் பார்க்கணும் ஒண்ணுமே ஜஸ்ட் அவனை பார்க்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. தவிர பெருசா வேற எதுவும் எனக்கு தோணவே இல்லை. சரி ஒரு பார்த்துட்டா ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம கூடயே இருக்கும் போது உண்மையாவே நமக்கு அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் அதெல்லாம் யோசிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கூடயே இருக்கும்போது தெரியல, இப்ப தெரியுதா, இப்ப சாவரியா நீ, அந்த மாதிரிலாம் நான் வெறுப்பேத்தி விட்டு நீ வேற இவளுங்க வேற ஒருத்திங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, கண்ட நேரத்துல கண்டதை சொல்லி நம்மள இது பண்றாங்களே. ஆனா வந்த அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட் இவன் பண்ணுவோன்னு நான் சத்தியமா நினைக்கல. இதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2027 வேலண்டைன் டேக்கு நெக்ஸ்ட் எபிசோட்